ரிஷப ராசிக்கு 2026 புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சகோதரி சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது, என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கிறப்ப பணம்ங்கிறது உங்களுக்கு பொருளாதார வசதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் குடும்பம் அப்படிங்கிறது நல்ல ஒரு குடும்ப வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டம் நிறைவேறும். அதாவது சனி பகவான் மெதுவான கிரகம்தான், கொடுத்தாலும் அதாவது ஒரு பலனை தாமதமாக கொடுத்தாலும் அது நிலையாக கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே நீங்கள் நிறைய அதாவது எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இது எல்லாமே கடந்த 2 வருஷமாக போராட்டமாக நீங்களாம் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் அமர்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் அப்படிங்கிறப்போ 10ஆம் இடம்ங்கிறப்ப நிறைய பலவிதமான தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அனைத்து தொழிலும் நீங்கள் செய்யலாம், ஆனால் அதுலேயுமே கவனம் தேவை அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு நீங்கள் ஏதாவது நஷ்டமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு கவனம் தேவை, நிறுத்தி கொஞ்சம் நிதானம் தேவை அப்படிங்கிறதா. உங்களுக்கு லாபங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே 11 லாபஸ்தானத்தில் சனி பகவான் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூனுக்கு மேலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கீங்கன்னா அடுத்து ஜூன் மாதத்துக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸாமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டம் தாயாரோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், அல்லது ஒரு வீடுனால ஒரு சில பிரச்சனைகள், மன சங்கடங்கள் இதெல்லாமே கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்றும் வேணால் நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு அமைதியான ஒரு தியானம் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான பலன்கள் வெற்றியவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க நீங்கள் வீட்டை விட்டு ஒரு காரியத்துக்காண்டி வெளியில் செல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும், எந்த திசையில் செல்லணும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதாவது ரிஷபராசிக்காரங்க அங்கேயே கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அப்போ இவங்க தயிர் சாதம் அல்லது தயிர் கலந்த ஏதாச்சும் ஒரு உணவை எடுத்து இவங்க வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி இவங்க வீட்டில் வந்து வெளியில் 2 ஸ்டெப் வடக்கோ அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி பயணம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ரெகுலராக போகிற இடத்துக்கு இவங்க போகிறப்ப அந்த காரியம் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெய் கலந்த பாயாசம், ஒரு ஸ்பூன்னால் நெய் ஊற்றி அந்த பாயாசம் வைக்க முடியல, ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நெய் கலந்த பாயாசம் சாப்பிட்டு இவங்களும் வடகிழக்கு திசையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இவங்க பயணம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த பயணம் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பால் அன்னம், பால் கலந்த உணவு ஒரு வாய், இல்லை பால் கோவா, இப்படி எதுனாலும் எடுத்து ஒரு வாயில் போட்டு நீங்கள் அதாவது கிழக்கு அல்லது வடக்கு இந்த திசை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். மற்ற ஆலய வழிபாடு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு மெயினாக எடுத்துக்கணும். 10ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப ஒரு கர்ம காரியங்களுக்கு நீங்கள் போய் செலவு பண்ணுறது, கர்ம காரியங்களை அடிக்கடி நீங்கள் அதாவது ஒரு அநாத கர்ம காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நன்றி. ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 3, 4, 3 இடங்களையும் இந்த வருடம் முழுக்க குரு பகவான் மாறி மாறி இருக்காரு. அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு தனவரவு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் புதிய தங்க நகைகள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், தங்க நகைகளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 8 குரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயங்களில் உங்களுக்கு தங்க நகைகள் மூலமாக ஒரு லாபம் அப்படிங்கிறதும் ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு இதுலெல்லாம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதுலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக வந்து யோசித்து செயல்படுவது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதே போல் 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது சனி பகவான் மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதே போல் சனி பகவானும் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் குறைபாடுகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது,
இந்த ஓய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். சாப்பாடு விஷயத்தில் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் தவறாமல் சாப்பிட்றது, நேரத்துக்கு கரெக்டான உணவுகளை சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதா. ஏன்னா நாளில் கேது உங்களுடைய ராசியையும் சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அதனால் சோர்வு நீங்கணும் அப்படின்னா அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சோர்வுகள்லாம் நீங்கிடும். அந்த சோர்வுகள் நீங்கி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எல்லா வேலைகளையும் பரபரப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிரும். அதே போல் 11ஆம் இடம் அப்படிங்கிறோம் சனி பகவானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மூத்த சகோதரத்துக்கு, அதாவது உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய மூத்த சகோதரமோ அல்லது சித்தப்பா வகையிலையோ அல்லது மூத்த பெரியவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் உதவி, உங்களால் முடிந்த உதவி, சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு பரிமாறுவது, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்கறது, அவங்களுக்கு காலில் பாத பூஜை செய்கிறது அல்லது அவங்க மூலயமாக உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைப்பது, இது எல்லாமே கண்டிப்பாக உருவாகும். அப்போ மூத்த சகோதரம் மூத்த உறவுகளிடையே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சின்னதாக ஒரு அதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறதா. மருந்துகளை அவங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அவங்கள வந்து ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறது, ஒரு வாகனத்தில் நீங்கள் பயணத்தில் கூப்பிட்டு போகிறது அல்லது பயணத்தின் போது அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது அந்த உதவி செய்யறது, இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் 2, 3, 4ஆம் இடத்துல இந்த வருடம் வந்து குரு பகவான் இருக்கிறதுனாலையும் 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் போதும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு படபடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா குரு பகவானோட வழிபாடு செய்வதும் ஆஞ்சநேயரோட வழிபாடு செய்வதும் இந்த வருடம் நல்லா இருக்கும். இதை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நல்லா கடுமையாக உழைக்கணும். இவங்களுக்கு விருப்பப்பட்ட பிரிவுகள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட முயற்சியின் பேரில் தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் கொடுத்த கடன் அப்படிங்கிறது வசூல் ஆகிறது இந்த காலகட்டத்தில். அதாவது கடகத்துக்கு குரு பகவான் வரும்போது கண்டிப்பாக இவங்களுடைய முயற்சியின் பேரில் அந்த கொடுத்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக வந்துடும். பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது இந்த வருடம் ரிஷபராசிக்கு மிக அருமையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். நன்றி. அதான் ரிஷப ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஒரு மன அமைதி வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உணவில் வந்து நேரத்துக்கு சாப்பிடணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து விரயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த வருடங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க. டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. அவங்க சொன்ன மாதிரி பெரியவங்கிட்ட கேட்டு முடிவெடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்பர் வந்து நம்ம என்ன பயன்படுத்தலாம்னு பார்த்துட்டிங்கன்னா 64ங்கிற நம்பரை நீங்கள் இந்த வருஷம் பூராமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கட்டவர்களுக்கு கீழே எழுதிக்கோங்க. அதே மாதிரி குறியீடு நீங்கள் என்ன பயன்படுத்தலாம்னா 5 ஸ்டார் குறியீடு. ஏன்னா வந்து 5 ஸ்டார் என்ன பண்ணும், செல்வ வளத்தையும் செல்வாக்கையும் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல எல்லாம் 5 ஸ்டார் குறியீடு போட்டு வைங்க. அந்த ஜுவல்லரியும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜுவல் இருக்குது, ஒரு நெக்லஸ் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் மார்க்கரில் ஒரு சிகப்பு கலர் மார்க்கரில் 5 ஸ்டார் குறியீடு போட்டு வைங்க. கண்டிப்பாக அது விரயமாகாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சகோதரிகள் சொன்ன பரிகாரங்களும் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டங்கள் வந்து ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். உங்களோட உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதாவது டாக்டர்ஸ் குறியீடு இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலெல்லாம் வச்சுருப்பாங்க. டாக்டர் கார் பின்னாடி எல்லாம் இருக்கும். அந்த குறியீடு ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட பார்வைக்கு தெரிகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது உடல்நலம் சரியாயிரும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஆரோக்கியமான நிம்மதியான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.